ஹாலிடேஸ் முடிச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை இன்ஃபெக்ஷன்ஸ், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னோட டாப் 5 டிப்ஸ். ஃபர்ஸ்ட், டயட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோட்டீன் ஹெவியாக இருக்கணும், கூடவே விட்டமின் சியும் கொடுக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் டெஃபினட்டாக எக் ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமின் சிக்கு ஃப்ரெஷ்லி மேட் ஹோம் மேட் ஆரஞ்ச் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டர். மில்க் அவாய்ட் பண்ணிட்டு ஆரஞ்ச் ஜூஸ் கொடுங்க காலையில். செகண்ட், ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். குழந்தைங்களுக்கு ஹைட்ரேஷன் சம்டைம்ஸ் இட் வில் காஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன். அதனால குழந்தைய வந்து நல்ல தண்ணி குடிக்க சொல்லுங்க. பெரிய குழந்தைங்களா இருந்தால் 2 வாட்டர் பாட்டிலாவது கொடுத்து அனுப்புங்க ஸ்கூலுக்கு. மூணாவது விஷயம், டாய்லெட் போகிறது. புது ஸ்கூலுக்கு போறனாலையோ இல்லை ஸ்கூலுக்கு போனாலே குழந்தைங்க வந்து யூரினை போறதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே போவாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் டு டெல் யுவர் சைல்டு டெய்லி காலையில ஸ்கூலுக்கு போகும் பொழுது கரெக்டா பிரேக் டைம்ல யூரின் போக சொல்லிடுங்க. 4வது விஷயம், ஹேண்ட் ஹைஜீன். கரெக்டா கை கழுவணும். பாத்ரூம் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி, அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அப்புறம் ஹேண்ட் வாஷிங்கை வந்து கரெக்டாக குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. 5வது விஷயம், ஃப்ளூ ஷாட். இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினேஷன். உங்க குழந்தை 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தையா இருந்தாங்கன்னா வருஷம் ஃப்ளூ டோஸ் போட்டுடுங்க. இது அந்த ஸ்கூல் டைம்ல நீங்க போட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுங்க. ஸ்கூல் போற பேரண்ட்ஸ்க்கு இந்த ரீலை ஃபார்வர்ட் பண்ணுங்க.